எந்த ஒரு அப்ளிகேஷன் அல்லது கேமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி லெஃப்ட் டாப் கார்னரில் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸை டிஸ்பிளே பண்ணி மானிட்டர் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கா? வாங்க பார்த்துடலாம். ஓகே கைஸ், ஸோ இந்த பர்பஸ்க்கு நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய சாஃப்ட்வேர் பேர் MSI Afterburner. இதோட டவுன்லோட் லிங்க் நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் நான் சொல்ல போகிறது கிடையாது, ரொம்ப ஈஸி தான். இது இன்ஸ்டால் பண்ணும்போது அது கூடவே ஆப்ஷனில் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். அது அந்த அப்ளிகேஷன் பேர் வந்து ரீவா டியூனர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வர், RTS. அது கூடவே சேர்ந்து இன்ஸ்டால் ஆயிரும். கம்மியான டைம் தான் எடுக்கும், கம்மியான டவுன்லோட் சைஸ் தான். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணுங்க. இது ஓப்பன் ஆகும். ஓகேவா? பை டிஃபால்ட்டாக இந்த மாதிரி இருக்காது. நான் வந்து அதோட தீம்லாம் மாற்றிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் உள்ளே போய் மாற்றிக்கலாம். பட் நம்ம அதை பற்றி இப்போ பேச வரல. வந்து எப்படி வந்து ஆன்ஸ்க்ரீன் டிஸ்பிளே, அதாவது ஸ்டாட்ஸ் எப்படி டிஸ்பிளே பண்ணுறங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து தேர்ட் டேப்பில் மானிட்டரிங் இருக்கும், மானிட்டரிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து இது வந்து ஓப்பன் ஆகும் கைஸ். கொஞ்சம் இன்ச்சு தள்ளி வச்சுக்கிறேன், அதே தான். ஸோ மானிட்டரிங் இருக்கும். இப்போ வந்து நான் டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக நான் வந்து இந்த ஒரு கேம் விளையாடும் போது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆனோம்ல, அதை வந்து உங்களுக்கு இப்படி ஜூம் பண்ணி காட்டிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு வேணுமா? இதில் வந்து என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன்னா, GTX 1660 Ti, அதாவது கிராஃபிக்ஸ் கார்டு, VRAM கிராஃபிக்ஸ் மெமரி, கிராஃபிக்ஸ் கார்டோட கோர் கிளாக்கு அண்ட் CPU Ryzen 5 2600 AMD CPU, RAM and FPS. இப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி நிறைய இருக்கும் கைஸ். GPU டெம்பரேச்சர், GPU யூசேஜ், இந்த மாதிரி கீழே போனீங்கன்னா நிறைய இருக்கும். பட் இவ்வளோ தேவையில்ல. இதெல்லாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து GPU டெம்பரேச்சருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா ஷோ இன் ஆன் ஸ்க்ரீன் டிஸ்பிளே அப்படிங்கிற செக் பாக்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்காது. நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்கும், டெக்ஸ்ட், கிராஃப், டெக்ஸ்ட் கமா கிராஃப்னு இருக்கும். நீங்கள் டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் இல்லை அல்லது கிராஃப் கொடுக்க நினச்சிங்கன்னா இங்கே வந்து கிராஃப் மாதிரி வரும், நிறைய கிராஃப் மாதிரி வரும். அது வந்து நிறைய ஸ்க்ரீன் ரியல் எஸ்டேட் பிடிக்கும், அது வந்து நாட் அட்வைசபிள். நான் டெக்ஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓவர் ரைட் குரூப் நேம் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஓவர் ரைட் குரூப் நேம் கொடுத்துட்டிங்கன்னா பை டிஃபால்ட்டாக அது வந்து எதுவுமே செலக்ட் ஆயிருக்காது. பை டிஃபால்ட்டாக GPU டெம்பரேச்சர் அப்படிங்கிற மாதிரி பேர் இருக்கும். நான் ஓவர் ரைட் குரூப் நேம் கொடுத்து எனக்கு வேணுங்கிற பேர், அதாவது GTX 1660 Ti, அதாவது என்னோட கிராஃபிக்ஸ் கார்டு பேரை நான் நேம் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஓவர் ரைட் பண்ணனால இந்த பேர் வந்துச்சு. GPU டெம்பரேச்சர் 64 டிகிரி சென்டிகிரேட். அடுத்தது GPU யூசேஜ், அவ்வளோதான். இல்லை வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. ஷோ இன் ஆன் ஸ்க்ரீன் டிஸ்பிளே, ஓவர் ரைட் குரூப் நேம், அடுத்து GPU யூசேஜ். ஸோ அதே மாதிரி உள்ள போயிருக்கிறோம், ஷோ இன் ஆன் ஸ்க்ரீன் டிஸ்பிளே செலக்ட் பண்ணுறோம். ஸோ எதெல்லாம் டிஸ்பிளே ஆகுதுன்னு எப்படின்னு தெரியும்னா, இந்த ரைட் சைடில் இன் OSD அப்படின்னு தெரியும். OSDனா ஆன் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. அடுத்து கீழே வந்தீங்கன்னா எதுவுமே டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்காது. ஓவர் ரைட் குரூப் நேம் கொடுத்து அங்கே என்ன நேம் கொடுத்தீங்கன்னா அதே எக்ஸாக்ட் நேம் வித் ஸ்பேசஸ் அண்ட் கேபிட்டல் லெட்டர்ஸ், அதே மாதிரி நீங்கள் பேசாம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகுன்னா, ஸோ இதெல்லாம் ஒரு குரூப், ஃபர்ஸ்ட் ஒரு குரூப். ஸோ ஒரு குரூப்லேயே ஒரே ரோல வந்து 3மே வந்துடும். ஸோ செகண்ட் வந்து GPU யூசேஜ், ஸோ 94%. ஸோ இந்த ஒரே குரூப்ல தெரியும். இல்லைனா சப்போஸ் ஓவர் ரைட் குரூப் நேம் கொடுத்தா அடுத்தடுத்து காலமாக வரும், இது வந்து ஒரே ரோல முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த குரூப் நேம் கொடுக்கறது. இப்போ அடுத்தது மெமரி யூசேஜ் தான் அடுத்தது இங்கே இருக்கு. ஸோ மெமரி யூசேஜ் வந்து GPUயோட மெமரி யூசேஜ், நாட் வந்து RAM. அது RAM தனியாக இருக்கு, கீழே இருக்கு, நான் சொல்கிறேன். ஸோ மெமரி யூசேஜ் அதே மாதிரி பை டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்காது. ஆன் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துட்டு குரூப் நேம், ஓவர் ரைட் குரூப் நேம் கொடுத்து நான் அது பேர் வந்து VRAM அப்படின்னு வச்சிட்டேன். ஏன்னா வீடியோ RAM தானே, கிராஃபிக்ஸ் கார்டுக்கு வீடியோ RAM. ஸோ VRAM கொடுத்துட்டேன். அது மட்டும் நான் தனியாக வச்சுருக்கேன் பாருங்க, வேற எதுவுமே நான் கொடுக்கல. அடுத்தது கோர் கிளாக் வந்து GPUயோட கோர் கிளாக், ஷோ இன் ஆன் ஸ்க்ரீன் டிஸ்பிளே செக் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓவர் ரைட் குரூப் நேம் கொடுத்து GPU கிளாக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்ததுல வந்து இப்போ நான் சப்போஸ் இதுலேயும் நான் VRAM அதே அடிச்சிருந்தேன்னா இது வந்து இதே ரோல வந்திருக்கும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ அதே மாதிரி தான் இங்கே எல்லாமே. ஸோ அடுத்த ஃபேன் டாக்கோமீட்டர், அதாவது GPUல இருக்கிற 2 ஃபேனோட RPM எவ்வளோன்னு பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் 2 கொடுத்தல அதே குரூப் நேம் GTX 1660 கொடுத்தங்காட்டி அது RPM இதே ரோல டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் கைஸ், உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ, சப்போஸ் வோல்டேஜ்னா அது கொடுத்துக்கோங்க. CPU டெம்பரேச்சர், அதாவது இதுல வந்து 6 கோர் 12 த்ரெட் CPU. ஸோ வந்து எவ்வளோ கோர் எவ்வளோ த்ரெட் இருக்கோ அதுக்கு இண்டிவிஜுவலாக நம்ம டெம்பரேச்சர் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தடுத்து வரும். அல்லது ஒரே குரூப் நேம்ல கொடுத்தீங்கன்னா அப்படி ரோல போயிட்டே இருக்கும். அது வந்து
ஸ்க்ரீன் ரியல் எஸ்டேட் நிறைய பிடிக்கும், அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பாதிக்கும். அதனால நான் என்ன பண்ணேன்னா கடைசியில் 12க்கு அப்புறம் வெறும் CPU டெம்பரேச்சர் அப்படின்னு இருக்கும். அது என்ன பார்த்துட்டிங்கன்னா ஆவரேஜா எல்லா கோர்ஸ் அண்ட் த்ரெட்ஸ் அந்த CPU சாக்கெட்ல என்னெல்லாம் சென்சர் இருக்கோ அதோட ஆவரேஜா எடுத்து அந்த டெம்பரேச்சரை CPU டெம்பரேச்சர் டிஸ்பிளே பண்றதுக்கு அந்த ஆப்ஷன் தான் CPU டெம்பரேச்சர் கடைசியில் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ஆன்ஸ்கிரீன் டிஸ்பிளே கொடுத்து ஓவர் குரூப் நேம் கொடுத்து Ryzen 5 2600X அதே என்னோட AMD ப்ராசரோட நேம் அடிச்சிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் கைஸ் CPU யூசேஜ் இங்கே பார்த்துட்டிங்கன்னா 15%. ஸோ CPU யூசேஜ் கொடுத்து அதே R5 2600X கொடுத்தனால அதே ரோல வந்துருச்சு. கடைசியா இது இருக்கு, அதாவது CPU கிளாக் ஸ்பீட் அதே குரூப் நேம் கொடுத்தங்காட்டி தான் ஒரே ரோல வந்திருக்கு. நீங்க பார்த்துப்பீங்க கிளாக் ஸ்பீடும் கூட நீங்க ஒரு கோர் ஒரு த்ரெட்டோட கிளாக் ஸ்பீட் தனித்தனியா மென்ஷன் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். நான் அதை பண்ணல. ஆவரேஜான கிளாக் ஸ்பீடை வந்து செலக்ட் பண்ணி, அதாவது இந்த CPU 12க்கு அப்புறம் கடைசியில் இருக்கும் வெறும் CPU கிளாக்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இந்த 2 செக் பாக்ஸ் கொடுத்து ஒரு குரூப் நேம் கொடுத்துப்பாங்க. சப்போஸ் குரூப் நேம் கொடுக்கலன்னா அடுத்த ரோல வரும். அவ்வளவுதான். இப்போ ரேம் யூசேஜ் போய்க்கோங்க. ரேம் யூசேஜ்ல அதே கைஸ் மேக்ஸிமம் வேல்யூ 16,384, அதாவது 16 GB ரேம்னால அப்படி காட்டுது. இப்போ இதில் பார்த்துட்டீங்கன்னா நான் வந்து பை டிஃபால்ட்டா அப்படியே விட்டுட்டேன், ஓவர் ரைட் எதுவுமே பண்ணல. ஸோ டிஃபால்ட்டா ரேம் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் ஷோ இன் ஆன்ஸ்கிரீன் டிஸ்பிளே கொடுத்தனால டிஸ்பிளே ஆகிருக்கு. அது இங்கே ரைட்ல தெரியும் எதெல்லாம் டிஸ்பிளே ஆக போகுது அப்படின்ட்டு. கடைசியில் FPS ஃப்ரேம் ரேட் அண்ட் ஃப்ரேம் டைம். ஃப்ரேம் டைம்ங்கிறது ஒரு ஃப்ரேம் ரெண்டர் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஃப்ரேம் ரெண்டாகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, அதாவது 2 ஃப்ரேமுக்கு நடுவில் உள்ள டைமிங் தான் ஃப்ரேம் டைம். ஸோ அது ரெண்டுத்துக்குமே நான் வந்து ஷோ அந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணி FPSங்கிற குரூப் நேம் கொடுத்தனால ஒரே ரோல வந்துருச்சு. ஸோ இது வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து எந்த ஒரு அப்ளிகேஷனுக்கும் போதுமான அளவா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வேணும்னா நீங்க வந்து வேணுங்கிற இடத்துல டிக் பண்ணி சப்போஸ் ஃப்ரேம் டைம் மினிமம், ஃப்ரேம் டைம் ஆவரேஜ் என்னெல்லாம் வேணுமோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் கிளிக் பண்ணி நான் சொன்ன மாதிரி பண்ணீங்கன்னா அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் கேம் விளையாடுறீங்களோ இல்லை அப்ளிகேஷன்ஸ் லைக் ANSYS, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி என்ன அப்ளிகேஷன்லையும் எந்த விண்டோலையும் நீங்கள் வந்து இதை வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசி ஒரே ஒரு ஸ்டெப் இருக்கு. அந்த ஸ்டெப் என்ன பண்ணீங்கன்னா இந்த சிஸ்டம் ட்ரை ஐகானை ஓப்பன் பண்ணி இங்கே வந்து Riva Tuner ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வர் அப்படின்னு இருக்கும். சப்போஸ் இங்கே உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து சர்ச்ல போய் அடிச்சுக்கலாம். ஜஸ்ட் RTSS அப்படின்னு அடிங்க போதும். Riva Tuner ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வர் அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து MSI ஆஃப்டர் பர்னர் கூடயே இன்ஸ்டால் ஆகக்கூடிய அப்ளிகேஷன். இப்போ வந்து சிஸ்டம் ட்ரை ஐகான்ல கீழே வந்துருச்சு. அதே போட்ட ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணீங்கன்னா இல்லை கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஒன்றுமே நீங்கள் எதுவுமே டச் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த ஸ்லைடரில் இந்த ஸ்லைடரை நீ கொஞ்சம் அதிகமாக மூவ் பண்ணீங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண இந்த சைஸ் வந்து பெருசாகும். ஓகேவா? ஸோ 60ங்கிறது பெருசாகும். அப்போ வந்து இந்த ஒரு லெட்டரோட சைஸ், அதாவது கிட்டத்தட்ட ஃபாண்ட் சைஸ் மாதிரி ஈஸியாக தெரியும். இது ஈஸியாக தான் தெரியும் கைஸ். பட் உங்களுக்கு இன்னும் தெரியல, இன்னும் ஃபாண்ட் சைஸ் பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை மட்டும் ஜூம் அந்த ஸ்லைடரை அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கலாம். திருப்பியும் MSI ஆஃப்டர் பர்னர் போயிட்டு இந்த செட்டிங்ஸ் பட்டன் அழுத்தி இப்போ வந்து 4வது டேப் ஆன் ஸ்க்ரீன் டிஸ்பிளே அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டாகிள் ஆன் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. டாகிள்னா ஸ்விட்ச், அதாவது Ctrl+K. அதாவது டிஃபால்ட்டா வந்து இங்க வேற ஒரு ஷார்ட்கட் தான் இருக்கும். பட் நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து Ctrl+K வச்சிருக்கேன். நீங்க Alt+F12 என்ன மாதிரி என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ கேம் விளையாடும் போது நான் Ctrl+K அழுத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆஃப் ஆயிரும். இப்போ ஆஃப் ஆயிருக்கும் போது நான் Ctrl+K கொடுத்தேன்னா அது வந்து காமிக்கும். ஸோ வேணுங்கிறப்போ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்கும் நீங்கள் சப்போஸ் கேம்ஸ் எந்த மாதிரி இது விளையாடும் போதும் எவ்வளோ ரேம் யூஸ் ஆகுது, எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கு, அந்த CPU ரொம்ப ஹாட்டாக இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது ரியல் டைமில் மானிட்டர் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட்டிங்ஸ் ட்வீக் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்திடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோக்கு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனடியாக வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.